வணக்கம் அன்பர்களே, நீங்கள் தாமரை விதையை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? தாமரை விதை பெரும்பாலும் விரதத்தின் போது மக்களால் உண்ணப்படும் ஒரு உணவாக கருதப்படுகிறது. இதில் நிறைந்துள்ள ஆற்றல் விரத நேரங்களில் மக்களை சோர்வடையாமல் வைத்திருக்க உதவுகிறது. இந்த தாமரை விதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடைகளில் கிடைக்கும். இதை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்க. தொட்டாலே நமைச்சு போன மாதிரி இருக்கும். இந்த தாமரை விதையை வைத்துக்கொண்டு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா நெய் அல்லது எண்ணெயை விட்டு தாமரை விதையை அதில் போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நன்றாக வறுக்க வேண்டும். அதாவது அந்த குர்குரே மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரிந்துவிடும். ஒரு 7-8 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் வைத்து வறுக்க வேண்டும். இதில் நீங்கள் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எல்லாவற்றையும் போட்டு நீங்க கலந்து கொள்ள வேண்டும் நன்றாக. நீங்க விருப்பப்பட்டா அதுல மசாலாவும் போடலாம், ஜீரக பொடியும் போடலாம், மிளகு பொடியும் போடலாம். இது எளிதாக செய்வதற்காக வேண்டி எல்லோரும் சாப்பிடலாம், குழந்தைகள் முதல். இப்போ இதை தொட்டு பாருங்க, எப்படி உடைஞ்சு வருது பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, நமைச்சிருந்தது பார்த்தீங்களா? வறுத்த பிறகு எப்படி குர்குரே ஆகிவிட்டது. சிறு குழந்தைகள் கூட அதிகமாக விரும்பி சாப்பிடும் உன்னத உணவு தான் இந்த மசாலா மக்கானா, தாமரை விதை மசாலா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for supporting my friends.